இப்போ ECR OMR செம்ம கனெக்ட். Stepstone secret plot near Kovalam ECR. Beach resort plot just 24 lakhs ல. Launching offerல plot வாங்குங்க 5 lakhs profit. என்ன வேணும் ஸ்கூலுக்கு எல்லாமே இங்க இருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. ஃபைன் டைம் நேயர்களுக்கு வணக்கம். நாம் இன்னைக்கு திரையுலகத்தில் பார்க்குற நடிகர்கள் எல்லாருடைய வாழ்க்கையும் ஒரு பிரம்மாண்டமான வாழ்க்கையாக தான் இருக்குது. ஆனால் கேமரா ஆஃப் ஆனதுக்கப்புறம் இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க? ஷூட்டிங் முடிச்சுட்டு வீட்டில் போய் ரெஸ்ட் எடுக்கிறாங்களா? அதுதான் கிடையாது. நடிகர்களில் பல பேர் திரையுலகத்தை தாண்டி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும். அப்படி யார் யாரெல்லாம் வந்துட்டு சினிமாவை தாண்டி பிஸ்னஸ் அவங்களோட பேஷனை நோக்கி போகிறாங்களோ அவங்கள சில பேர் பற்றி இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். தமிழ் சினிமாவில் தலை அப்படின்னு ரசிகர்களால் கொண்டாடப்படுறவர் தான் நடிகர் அஜித் குமார். இவரோட உண்மையான காதல் என்ன தெரியுமா? கண்டிப்பாக சினிமா கிடையாது. சின்ன வயசுலேருந்தே தான் ஒரு கார் ரேசராக ஆகணும் அப்படின்றது தான் இவரோட பெரிய கனவாகவே இருந்துச்சு. திரையுலகிற்கு நடிக்க வர்றதுக்கு முன்னாடி ஒரு கார் ரேசராகவும் பைக் ரேசராகவும் ஆகணும் அப்படின்றதா இவரோட ஒரு பெரிய கனவு. ஆனால் வாழ்க்கை இவரை நடிகர் அப்படின்ற ஒரு சூழலில் தள்ளிடுச்சு. ஆனாலும் அவரோட கனவை விட்டுறக்கூடாது அப்படின்னு பேஷனை நோக்கி இவர் தொடர்ந்து போய்கிட்டே இருக்காரு. பல நடிகர்கள் ரேசிங் காரோட விளம்பரத்துக்காக ப்ரொமோஷனல் வீடியோஸ் பண்ணுற டைமில் அஜித் குமாருக்கு மட்டும்தான் ப்ரொஃபஷனல் ரேசிங் லைசன்ஸ் இருக்குது. சர்வதேச அளவிலான பல போட்டிகளில் இவர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஃபார்முலா BMW ஏஷியா அப்படின்ற ஒரு ப்ரீமியமான என்ட்ரி லெவல் ரேசிங் சாம்பியன்ஷிப்பில் இவர் கலந்துருக்காரு. 2025 அஜித் குமாருக்கு இட்டாலியில் ஜென்டில்மேன் டிரைவர் ஆஃப் த இயர் அப்படின்ற அவார்டு கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு விருது சினிமா ரசிகர்களை தாண்டி ரேசிங் உலகத்திற்கு அவர் காட்டின அர்ப்பணிப்புக்கு ஒரு அடையாளமாக பார்க்கப்படுது. கார் ரேசிங் மட்டும் இல்லாமல் அஜித் குமாருக்கு இன்னொரு பேஷனும் இருந்திருக்கு. அதுதான் ஏரியோ மாடலிங். விமானங்களோட வடிவமைப்பு, ரிமோட் கண்ட்ரோல் ஏர்கிராஃப்ட், ஏவியேஷன் டெக்னாலஜி சின்ன வயசுலேருந்தே இவருக்கு ஆர்வம் அதிகமாக இருந்திருக்கு. இதை தொடர்ந்து பல ஆண்டுகளாக தனிப்பட்ட முறையில் இதுக்கு பயிற்சி எடுத்துட்டு வராரு. இதிலிருந்து நாம் கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, ஆக்டிங் அப்படின்றது ஒரு சேஃப்டியான ஒரு ஃபீல்டு தான். இருந்தாலும் சின்ன வயசுலேருந்து தனக்கு இருக்கிற ஒரு பேஷனை விட்டுறக்கூடாதுன்னு அதை தொடர்ந்து செயல்படுத்திட்டு இருக்காரு அஜித் குமார். இதை தான் உண்மையான பேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது அரவிந்த் சுவாமி. 1990களில் எங்கே பார்த்தாலும் இவரோட படங்கள் தான். இவர் பெண்களோட கனவு நாயகன் அப்படின்னே சொல்லலாம். ரோஜா, பாம்பே, மின்சார கனவு போன்ற பல படங்களில் இவர் நடிச்சிருக்காரு. மேலும் நிறைய திரைப்படங்களில் நடிப்பாருன்னு எதிர்பார்த்துட்டு வந்த நிலையில் இவர் திரையுலகிலிருந்து வெளியேறிட்டார். ஒரு பெரிய பிஸ்னஸ் எம்பையரையே உருவாக்க ஆசைப்பட்ட இவர் இன்டர்நேஷ்னல் ட்ரேடிங், கன்ஸ்ட்ரக்ஷன் மற்றும் அவுட் சோர்சிங் துறையில் செயல்பட்டு டேலண்ட் மேக்ஸிமஸ் என்ற ஒரு நிறுவனத்தை உருவாக்கி இருக்காரு. அது பேரோல் ப்ராசஸிங் மற்றும் ஸ்டாஃபிங் துறையில் ஒரு வளர்ந்து வரக்கூடிய நிறுவனமாக இருக்கு. ஒரு நடிகர் நூற்றுக்கணக்கான தொழிலாளர்களை வச்சு ஒரு பிஸ்னஸ் நடத்துறது அப்படின்றது சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. நடிக்கிறது அப்படின்றது ஒரு தனிப்பட்ட டேலண்டாக இருந்தாலும் அந்த நடிகர் பிஸ்னஸை ஃபாலோ பண்ணுறது அப்படின்றது இன்னொரு தனிப்பட்ட டேலண்டாக இருக்குது. இது ரெண்டையுமே சமமாக கொண்டு போயிட்டு இருந்தாரு அரவிந்த் சுவாமி. பல வருஷத்துக்கு அப்புறம் சினிமாக்கு திரும்பவும் வந்து தனி ஒருவன் படத்து மூலயமா ஒரு பெரிய கம்பேக் கொடுத்துருக்காருன்னு தான் சொல்லணும். இன்னைக்கு அரவிந்த் சுவாமி அவரோட கெரியர்ல நடிகராகவும் ஒரு தொழிலதிபராகவும் ஒரு பெரிய வெற்றியில தான் இருக்காரு. ஒரு நடிகர் பிஸ்னஸ் மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய ஜுவல்லரி மாலையே ரன் பண்ணுறாரு அப்படின்னா நம்ப முடியுதா? அது யார் தெரியுமா? டாப் ஸ்டார் பிரசாந்த் தான். 1990களில் விஜய், அஜித், பிரசாந்த் மாதிரியான நடிகர்கள் தான் வருங்காலத்தோட சூப்பர் ஸ்டார் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. ஜீன்ஸ், கண்ணெதிரே தோன்றினால், சாக்லேட், ஜோடி போன்ற பல ஹிட்டான திரைப்படத்தில் நடிச்சிருக்காரு நடிகர் பிரசாந்த். ஆனால் திரையுலகத்தை தாண்டி அவருக்கு வெளி உலகத்தில் ஒரு பெரிய பொறுப்பு காத்துக்கிட்டு இருந்தது. சென்னை டி நகரில் பிரசாந்த் ரியல் கோல்டு டவர் லொக்கேட் ஆயிருக்கு. பல தளங்கள் கொண்ட இந்த ஒரு நகை வணிகம் தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய ஜுவல்லரி மாலாக கருதப்படுது. வெறும் ஒரு பிஸ்னஸ் ஸ்பாட்டாக மட்டும் இல்லாமல் ஆயிரக்கணக்கான மனிதர்கள் டெய்லியும் வந்து போகிற ஒரு பெரிய
வணிக உலகமா இந்த மால் இருக்கு. ஒரு நடிகரா இருக்கிறது மிகப்பெரிய சவால் தான். ஆனா பல கோடி மதிப்புள்ள பிசினஸை ரன் பண்றது அதை விட ஒரு பெரிய சவாலா பார்க்கப்படுது. நடிகரா மட்டுமே பிரசாந்தை பார்த்த பலருக்கும் இவர் ஒரு பிசினஸ் மேக்னெட் அப்படின்ற விஷயம் தெரியாமலேயே இருந்திருக்கு. பல பேர் பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டு இருக்கிற டைம்ல ஒருத்தர் மட்டும் ஆயிரக்கணக்கான மாணவர்களோட எதிர்காலத்தை உருவாக்கிட்டு இருக்காரு. தமிழ் திரையுலகத்தில் கடின உழைப்புக்கு அடையாளமாக இருக்கும் நடிகர் சூர்யா ஒரு சாதாரண ரோலில் ஆரம்பித்து இப்போ தேசிய அளவில் பேசப்படக்கூடிய வளர்ந்து வரும் நடிகர்களில் ஒருத்தராக இருக்கார். அவருடைய மிகப்பெரிய சாதனை ஒரு சினிமா மட்டும் கிடையாது. 2006ஆம் ஆண்டில் இவர் அகரம் ஃபவுண்டேஷன் அப்படின்ற ஒன்றை ஆரம்பித்தார். அது மூலியமா நிறைய ஏழை மாணவர்களுக்கு கல்வி உதவிகள் செய்துட்டு வராரு. பல மாணவர்கள் மருத்துவர்களா, பொறியாளர்களா, ஆசிரியர்களா உருவெடுத்து வந்துட்டு இருக்காங்க. ஒரு சினிமா 3 மணி நேரம் மக்களை மகிழ்விக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. ஆனா ஒரு மாணவனுடைய கல்வி அப்படின்றது அவருடைய முழு தலைமுறையையே மாற்றக்கூடிய ஒரு பெரிய விஷயம். இதை தொடர்ந்து பண்ணிட்டு வராரு நடிகர் சூர்யா. கல்வியில மட்டும் இல்லாம பசுமையாற்றல் துறையிலையும் நடிகர் சூர்யா முதலீடு செய்வதா பலரால சொல்லப்படுது. இந்த உலகமே ரினியூவபிள் எனர்ஜியை நோக்கி போயிட்டு இருக்கும்போது இதை பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே சரியா கணிச்ச பலர்ல சூர்யாவும் ஒருத்தரா இருக்காரு. சூர்யா பண்ணிட்டு வர விஷயங்களிலிருந்து நம்மளுக்கு தெரியறது என்ன? சம்பாதிக்கிறது அப்படின்றது முக்கியம்தான். ஆனா அதை திரும்ப சமூகத்துக்கு எந்த அளவுக்கு நம்ம கொடுக்குறோம் அப்படின்றது அதை விட முக்கியம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, சினிமாவில் மட்டும் இல்லாமல் ஃபேஷன் மற்றும் ஜுவல்லரி உலகத்தில் தனக்குன்னு ஒரு தனி இடத்தையே உருவாக்குன ஒரு நடிகை. அது வேற யாரும் இல்லைங்க, நடிகை தமன்னா தான். 15 வருஷங்களாக சினிமா உலகத்தில் ஒரு முன்னணி நடிகையாக இருக்கிறது அப்படின்றது சாதாரண விஷயம் கிடையாது. இதை நிரூபித்து காட்டியிருக்காங்க நடிகை தமன்னா. பல ஹீரோயின்ஸ் நிறைய ப்ரொமோஷனல் வீடியோஸை பண்ணும்போது தமன்னா தனக்குன்னு ஒரு பிராண்டையே கிரியேட் பண்ணியிருக்காங்க. தன்னோட சொந்த பிராண்டான ஒயிட் அண்ட் கோல்ட் அப்படின்ற ஜுவல்லரி பிராண்டை தமன்னா மும்பையில் உருவாக்கி நடத்திட்டு வராங்க. இது மூலம் தமன்னா நிரூபிச்சிருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, செலிப்ரிட்டி இமேஜ் அப்படின்றது தற்காலிகமான ஒன்று தான். ஆனால் ஒரு பிராண்ட் இமேஜ் அப்படின்றது பல காலமாக மாறாமல் இருக்கிற ஒரு விஷயமா இருக்குது. இன்னைக்கு தமன்னாவோட ரசிகர்கள் நிறைய பேர் அவங்கள ஒரு நடிகையா மட்டும் பார்க்காம ஒரு என்டர்பிரனராகவும் பார்த்துட்டு வராங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது யாருன்னா, 2 நண்பர்கள், 2 நடிகர்கள். சினிமா உலகை தாண்டி இவங்க சாப்பாட்டு உலகத்திலையும் ஒரு சாதனையை படைச்சிட்டு வராங்கன்னா நம்ப முடியுதா? அது வேற யாருமே இல்லை, ஆர்யா மற்றும் ஜீவா தான். ஆர்யா அப்படின்னாலே நம்ம மைண்டுக்கு வர்றது ஃபிட்னஸ், ஜீவா அப்படின்னாலே நம்ம மைண்டுக்கு வர்றது ஒரு எனர்ஜி. ஆனால் இது ரெண்டையும் தாண்டி ஃபுட் பிஸ்னஸில் இவங்க 2 பேருமே இணைஞ்சு ஒரு பெரிய பிஸ்னஸ் வேர்ல்டையே கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. சென்னையில் ரெஸ்டாரண்ட் மற்றும் ஹாஸ்பிட்டாலிட்டி துறையில் இவங்க 2 பேரோட முதலீடு பல மடங்காக இருக்குது. ஃபுட் பிஸ்னஸ் அப்படின்றது ஒரு பெரிய போட்டி நிறைந்த ஒரு வணிகம். ஃபுட் பிஸ்னஸ் அப்படின்றது மிகப்பெரிய போட்டிகள் நிறைந்த ஒரு துறையாக பார்க்கப்படுது. சினிமா அப்படின்றதுல தோல்வி இருக்கும், வெற்றி இருக்கும், 2மே கலந்து வரும். ஆனால் பிஸ்னஸ் உலகத்தில் வெற்றி அப்படின்றது தான் நிறைய இருக்கணும். ஆனால் பிஸ்னஸ் உலகத்தில் வெற்றி அப்படின்றது எப்பவுமே இருந்துக்கிட்டே இருக்கணும். இந்த சவாலை ஏற்றுக்கிட்டு பிஸ்னஸ் உலகத்தில் வெற்றியோட வலம் வந்துட்டு இருக்காங்க நடிகர் ஆர்யா மற்றும் ஜீவா அவர்கள். இந்த மாதிரியான நடிகர்களோட வாழ்க்கையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன? வருமானம் அப்படின்றது ஒரு இடத்துல இருந்து மட்டும் நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. அதே மாதிரி திறமை அப்படின்றத என்றைக்குமே நம்ம விட்டுறவும் கூடாது. நம்மளோட பேஷன்ஸ், பிஸ்னஸ், கெரியர், அதுக்குன்னு ஒரு பர்பஸ் அப்படின்றத சமநிலையோட நம்ம மெயின்டைன் பண்ணிகிட்டே வரணும். அப்போது வாழ்க்கை நம்மளுக்கு வேற லெவலான ஒரு வெற்றியை கொடுக்கும். அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரமாக நம்ம பார்த்த நடிகர்களில் யாரோட வாழ்க்கை உங்களுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்துச்சு? கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் சினிமா உலகத்தில் இந்த மாதிரியான விஷயங்களை தெரிஞ்சுக்க சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். விடை பெறுவது சந்தியா தாஸ்.